ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம்ல நம்ம ஒண்டர்ஃபுல்லா வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் பத்தி ஒரு டீடைலான கண்டென்ட்டா பார்க்க போறோம். இந்த சம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கவனிங்க. We have to find the final image formed by these lens combination. ஸோ இங்க 3 லென்ஸ் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது கான்வெக்ஸ், செகண்ட் உள்ளது பிளேனோ கான்கேவ், தேர்ட் ஒரு கான்வெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதை கன்வர்ஜிங் அப்படின்னு சொல்லலாம், செகண்ட் உள்ளதை பிளேனோ டைவர்ஜிங் அப்படின்னு சொல்லலாம், தேர்டு. ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க, சம்மில் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக +10 -10 +30 சைன் கன்வென்ஷனை கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கலனாலும் நாம தான் இதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் லென்ஸு கொடுக்குற இமேஜ் இருக்குல்ல, அதுதான் செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட். கண்டிப்பாக நம்ம அப்படி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் லென்ஸ் கொடுக்குற இமேஜ் தான் செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேருந்து இன்சிடென்ட் எப்படி போகுது, திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இங்கே எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது கரெக்டாக. இந்த இடத்துல எக்ஸாக்டாக நல்லா போட முடியல. ஸோ பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். கிளியரா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் திஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம பழைய வீடியோலாம் போட்டிருக்கோம், சைன் கன்வென்ஷன் தப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும், அப்புறம் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை எழுதணும், அப்புறம் தான் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 1/v, தட் இஸ் v we have to find, right? ஃபோக்கஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் கன்வென்ஷனோடய கொடுத்துட்டாங்க +10 அப்படின்னு. அதனால இந்த எல்லோ கலரில் போடுறது, இந்த ப்ளஸ் இருக்குல்ல, அது சைன் கன்வென்ஷன் ப்ளஸ். ஓகே, இங்கே நடுவில் போடுற ப்ளஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஃபார்முலா இருந்தது. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்காங்க? லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன் அவங்க மைனஸ் பக்கா. ஸோ டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். -1/10 -1/30. கிளியர்? கிளியர்? எஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக இங்கிட்ட எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ எல்சிஎம் வந்துட்டு 30. கிளியர்? ஸோ இங்கே 3 வரும், இங்கே -1 வரும், 2/30 பக்கா. 1/v. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 15 சென்டிமீட்டர். வெரி கிளியர், 15 சென்டிமீட்டர். இஸ் இட் ரைட்? எஸ். ஓகே, இப்போ நம்ம v கண்டுபிடிச்சாச்சு. இது வந்துட்டு இமேஜ். இந்த இமேஜ் தான் அடுத்த லென்ஸுக்கு வர்ச்சுவல் ஆப்ஜெக்டா பிஹேவ் பண்ணும். இப்போ இந்த லென்ஸுக்கும் இந்த லென்ஸுக்கும் நடுவில் உள்ள கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கேருந்து எனக்கு ஒரு இமேஜ் இங்கே ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்டா? எஸ். அப்போ இந்த லென்ஸ் இது டோட்டலாக 15, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 15 சென்டிமீட்டர். இது 5னா இந்த கேப்ல உள்ளது என்னது ஆக்சுவலா? 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த லென்ஸுக்கு u என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன் this is the direction of the incident ray. ஸோ நான் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா 0,0ல வச்சு நான் ரைட் சைடு தான் மெஷர் பண்றேன். அப்படின்னா இன்சிடென்ட் ரே போற டைரக்ஷன்லயே தான் நான் என்னோட மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போறேன். அதனால இங்க u வந்துட்டு பாசிட்டிவ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சைன் கன்வென்ஷன் படிக்கும்போது ரைட் சைட்ல இருந்தா பிளஸ், லெஃப்ட் சைட்ல இருந்தா மைனஸ்ன்னு படிக்கிறது தப்பான ஒரு கான்செப்ட். இன்சிடென்ட் ரே போற டைரக்ஷன்லயே நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது பிளஸ். ஸோ இந்த இப்போ இங்க கிடைச்சது இல்ல, இந்த இந்த இதுக்கு பேர் நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன், ஓ டேஷ்னு வச்சுக்கிறேன். இந்த ஓ டேஷுக்கு 2 நேம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ்னு கொடுக்கலாம், செகண்ட் லென்ஸோட வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு கொடுக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர். எஸ். ஸோ நவ் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபார் செகண்ட் லென்ஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேன். 1/f is equal to 1/v minus 1/u. இது வந்துட்டு ஒரு பிளேனோ டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ சம்லே கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஃபோக்கஸ் வந்துட்டு மைனஸ்ன்னு கொடுத்துட்டாங்க கிளியரா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 1/v is equal to 1/f plus 1/u. எந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இங்க -1/- எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபோக்கஸ் பக்கா 10. ஆக்சுவலாக இதை கான்செப்டுவலாகவே முடிக்கலாம், பட் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஏன்னா எல்லா டைமும் ஃபோக்கஸ் இந்த வேல்யூ வந்துச்சுன்னா கான்செப்டுவலாக முடிக்கலாம்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான கான்செப்டுவல் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? யூவும் 10, ஃபோக்கஸும் 10. அப்போ கண்டிப்பா இமேஜ் எங்க போகும்? இஃப் யூ ஆர் பிளேசிங் an object at focus, கண்டிப்பா இமேஜ் இன்ஃபினிட்டி. கரெக்டா? இப்படி லாஜிக்கலா எடுக்கலாம். எப்போ? இந்த சம்ல 10 கரெக்டா 10ன்னு வந்ததுனால நம்ம எடுத்துட்டோம். ஒருவேளை மாறிட்டா கஷ்டம் இல்ல, பட் இங்க மேத்தமெட்டிக்கலாவே நான் ப்ரூஃப் பண்றேன் பாருங்களேன். -1/10 + 1/10 is equal to 0. 1/0 is equal to v, which is equal to anything by 0. ஆன்சர் இன்ஃபினிட்டி. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த இன்ஃபினிட்டிக்குள்ளேயே ஒரு கான்செப்ட் இருக்கு. கண்டிப்பா ரேஸ் இப்படி வந்து டைவர்ஜ் ஆகி வெளில போயிருப்பாங்க. ஃபோக்கஸ்ல வந்த ரே இப்போ டைவர்ஜ் ஆகி இப்படி போயிடுச்சு. நான் ஏன் இங்கிட்டு போடுறேன்னு தெரியுமா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நான் இதான் போட்டுட்டு இருக்கேன். இதுவும் பாசிட்டிவ் சைடு தான் போகுது. ஸோ இட் ஷுட் பி பிளஸ் பாசிட்டிவ். இன்ஃபினிட்டில நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லைன்னு யோசிக்கலாம், பட் டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு
கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த டைரக்ஷன். அதுதான் சைன் கன்வென்ஷன் எல்லாமே. ஸோ இப்போ இவங்க எங்க போயிட்டாங்க, இன்ஃபினிட்டி போயிட்டாங்க. அப்போ இந்த லென்ஸுக்கு எங்க இருக்கும், இன்ஃபினிட்டில இருக்கு. ஸோ இப்போ இந்த லென்ஸ் தேர்ட் லென்ஸ் இருக்குல்ல, தேர்ட் லென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, இன்ஃபினிட்டில இருக்காங்க. இந்த ஆப்ஜெக்டும் ரியல் ஆப்ஜெக்ட் கிடையாது, இதுவும் வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்சுவலா ரே வந்துட்டு இப்படிதான் போய் இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகுது. இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன், பட் நான் இங்க பெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகே, இப்போ நீங்க செம சிம்பிளா கான்செப்ட் வரலாம். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் அட் ஃபோக்கஸ், அதனால f is equal to v ன்னு போட்டேன். ஸோ இது பேரு வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். இப்போ இவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னு பாருங்களேன், 30 கொடுத்துட்டாங்க. f is equal to plus 10 minus 10 30 நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1 by f is equal to 1 by v minus 1 by u, 1 by v is equal to 1 by f plus 1 by u, 1 by v is equal to 1 by f என்ன 30 30 30 plus 1 by infinity v is equal to that is also plus 30 centimeter. கிளியர்ல? எஸ். ஸோ ஃபைனலாக கிடைக்கிற இமேஜ் எங்கிட்டு கிடைக்குது, ரைட் சைட் ஆஃப் த தேர்ட் லென்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட் சைட் ஆஃப் த தேர்ட் லென்ஸ். ஸோ இங்க இருந்து எனக்கு கரெக்டா 30ல கிடைக்குது. இங்க ஃபார்ம் ஆயிருக்கு இந்த டிஸ்டன்ஸ் 30 30. கிளியர்? ரைட் சைட் சைன் கன்வென்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சம்ம ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாமா, இவங்க ஒருத்தவங்க தான் ரியல் ஆப்ஜெக்ட், மற்ற எல்லாருமே இந்த லென்ஸுக்கு கிடைச்சதும் வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். வெயிட் மினிட், கலர் மாத்திக்கிறேன். இந்த லென்ஸுக்கும் கிடைச்சது வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், இந்த லென்ஸுக்கும் கிடைச்சது வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். ஸோ இதுல எங்க நம்ம தப்பு பண்ண சான்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இன்சிடென்ட் ரே, அங்க இருந்து திருப்பி ரே இங்க வருதுன்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது, பயங்கர தப்பாயிடும் அது. ஸோ அந்த தப்பு நடக்கும், நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ல இருந்து ரேஸ் வரவே வராது, அங்க போய் கோயின்சைட் ஆகுது இல்ல, அங்க போய் கன்வெர்ஜ் ஆகுறாங்கல்ல, அதுதான் வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். ஐ திங்க் ஹோப் யூ பீப்புள் ஆர் என்ஜாயிங் த கான்செப்ட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.